ஆயத்துல்லா காலத்துக்கு முன்னாடி ஈரான் ஓரளவுக்கு ஒரு மதச்சார்பற்ற லிபரலான இடமா எதை சொல்லுவோமோ அப்படிதான் இருந்துச்சு. 60கள் அல்லது 70கள்ல ஈரான் நாட்டு பெண்களோட புகைப்படங்களை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நவீனமா இருந்ததை நீங்க கவனிக்கலாம். யூனிவர்சிட்டியில பாடம் எடுக்கிறாங்க, சிரிச்சு பேசுறாங்க. அவங்களோட உடைகள்லையோ நடத்தையிலையோ எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அவங்கள நீங்க தெருக்கள்லையோ சந்தையில பொருட்கள் வாங்குற இடத்துலையோ பார்க்கலாம். ஒரு சாதாரண மனுஷன் எவ்வளவு சுதந்திரமா இருப்பானோ அப்படி அவங்க வாழ்ந்துட்டே இருந்தாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போதுதான் சில பிரச்சனைகள் முன்னாடி வந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள் வெளிநாட்டு கொள்கைகளோட சம்பந்தப்பட்டது. அப்புறம் சில பொருளாதார காரணங்களும் இருந்துச்சு. எண்ணெய் விலை உயர்வு, பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், இதுல கொஞ்சம் உளவியல் ரீதியான விஷயமும் இருந்துச்சு. அதாவது அந்நிய சக்திகள், குறிப்பா அந்த கிறிஸ்தவ சக்திகள் முன்னாடி நாம மண்டியிட்டு நிக்கிறோம்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் ஒரு புரட்சி வெடிச்சது. இதைத்தான் ஈரானிய புரட்சி அல்லது இஸ்லாமிய புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடந்த வருஷம் கூட அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பொண்ணு பல்கலைக்கழக வளாகத்துல தன்னோட ஹிஜாப்பை மட்டும் இல்லாம எல்லா துணிகளையும் கழட்டி எரிஞ்சிட்டாங்க. அந்த புகைப்படம் ரொம்ப வைரலாச்சு. கடந்த 2-3 வருஷமாவே இது அங்க நடந்துட்டு இருக்கு. இதனால அங்க இருக்கிற இஸ்லாமிய ஆட்சி கொஞ்சம் பலவீனமாகிடுச்சு. நம்மள ஆளுற தலைவரோட நிலைமையே இவ்வளவு கேவலமா இருக்கு, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பார்க்கும்போது நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளர்ச்சி சக்திகளுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. இப்போ அவங்க இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தாராளவாத மதச்சார்பற்ற நிலையிலிருந்து மாறி இப்போ பழமைவாத இஸ்லாமிய முறையை ஏத்துக்கிட்டா தீர்வு கிடைக்கும்னு நினைச்சாங்க. இப்போ அதுல இருந்து மறுபடியும் தாராளவாத மதச்சார்பற்ற முறைக்கு திரும்பினா தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு வகையில மாயையோட சுழற்சி தான். ஏன்னா நாம ஒரு உண்மையை பார்க்க மறுக்கிறோம். நீங்க பழமைவாதியா இருக்கீங்களா இல்ல தாராளவாதியா இருக்கீங்களா, நீங்க மதவாதியா இல்ல மதச்சார்பற்றவராங்கிறது முக்கியமே இல்லை. அடிப்படையான அஞ்ஞானம் அப்படியே இருக்கிற வரைக்கும் நீங்க வெறும் வெளிப்படையான அமைப்புகளையும் நிர்வாக முறைகளையும் மட்டும்தான் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க.